ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்க்க போனால் 10th புக்கில் பிரெஞ்சு படைகளோட தோழமை கொண்டிருந்துச்சு இந்திய ஆட்சியாளர்கள். இந்திய ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா 3 கர்நாடக போரில் தோற்கடித்தாங்க. யாரை? ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அவங்க அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைந்து தொடங்கியது. இதனால் உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் எதிர்த்தாங்க. பிரெஞ்சு படைமைகளோட இந்திய தலைவர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இந்திய ஆட்சியாளர்கள் 3 கர்நாடக போர் ஈடுபட்டாங்க. யாரோடனா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஈடுபட்டாங்க. இதனால் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா அவங்க செல்வாக்கத்தையும் விரிவாக்கியும் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்தியாவில் இதை உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும் எதிர்த்தாங்க. ஆங்கில கிழக்கிந்திய நோக்கம் பார்த்திங்கன்னா நாடு பிடிக்கும் நோக்கம் தான் ஃபஸ்ட்டு. நாடு பிடிக்கும் நோக்கம் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கு முதல் எதிர்வினை யார் வெளிப்பட்டாங்கன்னா முதல் எதிர்வினை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நோக்கத்துக்கு முதல் எதிர்வினை யாருன்னா திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டும் சேவல் ஆட்சி புரிந்த பூலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஃபஸ்ட்டு எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த புக்கில் சொல்கிறாங்க பூலித்தேவர் எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை இவங்களாம் வந்தாங்க. தமிழகத்தின் பிற பகுதியில் ஆட்சி புரிந்து வந்தோரும் சில ஆட்சியாளர்களும் இவங்களாம் எதிர்த்தாங்கிறாங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்தாங்க. பாளையக்காரர் போர் என அறியப்படும் 1906 பாளையக்காரர் போர் என அறியப்படும் சொல்கிறாங்க. இது வேலூர் புரட்சிக்கு இட்டு சென்றது. 1906 வேலூர் புரட்சி இருக்குது, அதுக்கு இட்டு சென்றது இந்த பாளையக்காரர் போர். ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான மண்டல சக்தியின் எதிர்ப்பு. பாளையக்காரர்கள் யாருன்னா ஆங்கிலேயருக்கு எதிராக யார் இருந்தாங்கன்னா பாளையமும் பாளையக்காரர்களும் இருந்தாங்க. பாளையங்களும் பாளையக்காரர்கள் யாருன்னு பார்க்கலாம். பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ இராணுவ முகாமையோ அல்லது பாளையம் என்ற சொல் யூஸ் பண்ணாங்க. பகுதி, இராணுவ முகாமை அல்லது சிற்றரசி குறிப்பது. பாளையக்காரர்கள் போலிக்காரர்கள் சொல்லிட்டு அழைப்பாங்க. அப்போ தமிழ் சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கொட்டும் குறுநில அரசரை குறிக்கிறது. இது ஒரு குறுநில அரசரை குறிக்கிறது. பாளையக்காரனா ஒரு குறுநில அரசரை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு தனிநபர் ஒரு ஆட்சியாக சீரிய இராணுவ சேவைக்காக அவர் கட்டுப்பாட்டுக்கு இந்த பாளையம் கொடுக்கப்படுது. இந்த பாளையம் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. வாரங்களைச் சேர்ந்த பிரதாபருத்தன் இவர் யாருன்னா அவர் காகித அரசர். இவர் தான் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தினார். பிரதாபருத்ரனை இந்த பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் மதுரை நாயக்கராக 1929 பதவியேற்ற விஸ்வநாத நாயக்கர். விஸ்வநாத நாயக்கர் பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் யாருன்னா அரியநாதர். இவர் வேறு. மதுரை நாயக்கரோட அமைச்சர் அரியநாதர். இவங்களோட உதவியோடு தமிழகத்தில் இந்த பாளையக்கார முறை அறிமுகப்படுது. இந்த முறை பாளையக்கார முறை அறிமுகப்படுத்தினாங்க. பரம்பரையாக 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க சொல்கிறாங்க. பாளையக்காரர்களால் வரி வசூலிக்கப்படுறாங்க. என்னென்னா நிலப்பகுதியை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. அவங்களால இண்டிவிஜுவலாக அவங்க செயல்படுறாங்க. ஏன்னா அவங்க திறமையோடு இருந்தாங்க, வீரத்தோடு இருந்தாங்க. பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை படிக்காவல் சொல்கிறாங்க. அந்த பேர் படிக்காவல், அரசு காவல். போலீஸ் சொல்கிறது காவல் காக்கும் கடமை அப்போ படிக்காவல், அரசு காவல் என்று அழைத்தாங்க. அப்போ இந்த நிறைய சந்தர்ப்பங்கள் நாயக்கர் ஆட்சிகள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக பாளையக்காரர்கள் உதவி புரிந்தனர். பாளையக்காரர்கள் உதவி புரிந்தாங்கிறாங்க. நாயக்கர் ஆட்சிக்காரர்கள் பாளையக்காரர்கள் உதவி புரிந்தாங்க. பாளையக்காரர்களுக்கும் அரசுகளுக்கும் இடையான 2 பேர்த்துக்கு இடையான தனிப்பட்ட உறவு. பாளையக்காரர்களுக்கும் அரசுகளுக்கும் இடையான தனிப்பட்ட உறவு அந்த மதுரை நாயக்கரில் இம்முறை நிர்வகிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மதுரை நாயக்கர் வருவாங்க. மதுரை நாயக்கர் இம்முறை நிர்வகிக்கப்பட்டாங்க. 700 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 700 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர் இந்த இவ்வசம் இந்த நிலப்பகுதியை வச்சுதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. 700 ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்கிலேயர் இந்த நிலப்பகுதியெல்லாம் வசம் கொண்டு வச்சுருந்தாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிழக்கு மேற்கு பாளையங்கள் பாளையக்காரர் பார்த்தோம். பாளையக்காரர்களில் பகுதி கிழக்கு பாளையங்கள், மேற்கு பாளையங்கள். நாயக்க மன்னர்கள்
இந்த பாளையங்கள் என்னென்னா நாயக்க மன்னர்கள் உருவாக்கப்பட்ட பாளையங்கள் 72 பாளையம் சொன்னோம். அந்த 72 பாளையம் பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு இந்த அது வந்து இரு தொகுதியாக பிரிக்கப்படுது. கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் வந்து இரு தொகுதியாக பிரிக்கப்படுது. இது வந்து பாளையத்தில் முக்கிய பகுதி சொல்கிறாங்க. கிழக்கில் அமைப்பட்ட பாளையங்களை வந்து என்னென்ன ஊர் சொல்கிறாங்கன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் கிழக்கில் அமைப்பட்ட பாளையங்கள் ஊர். இதெல்லாம் ஊர். அடுத்தது மேற்கில் அமைப்பட்ட முக்கியமான பாளையங்கள் வந்து இதெல்லாம் முக்கியமான ஊர். ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் வந்து மேற்கு பாளையங்கள். இது ஊர். கிழக்கில் அமைந்த பாளையங்கள், மேற்கில் அமைந்த பாளையங்கள்லாம் ஊர், முக்கியமான ஊர் கேட்பாங்க எக்ஸாமில். பாளையக்காரர்கள் புரட்சி வந்து ஃபஸ்ட்டு வந்து புலித்தேவர் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து வேலுநாச்சியை சொல்லுவோம். புலித்தேவர் அப்புறம் வேலுநாச்சியை வருவாங்க, கட்டபொம்மன்லாம் வருவாங்க. புலித்தேவர் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இந்த பாளையக்காரில் வந்து எதிர்த்தாங்க, ஆங்கிலேயர் எதிர்த்தாங்க சொல்கிறாங்க. எப்படி எதிர்த்தாங்கன்னு பார்க்கலாம். இந்த புலித்தேவர் வந்து 1755 to 67 ஆட்சி. இது வந்து பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு எப்படி பண்ணியிருக்காரு, நட்பு கூட்டணி. அவர் களக்காடு போர், அவரோட களக்காடு போர். புலித்தேவர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து யூசப் கான் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பார்க்கலாம். புலித்தேவர் புரட்சி வந்து என்னென்னு பார்க்கலாம். கர்னல் ஹெரான் வந்து கம்பெனி படை, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட படையை வந்து அழைத்து கொண்டு 1755 மார்ச்சில் வந்து மாபுஸ்கான் போகிறாரு. என்னென்னா இவர் யாருன்னா மாபுஸ்கான் யாருன்னா ஆர்காட் நவாப்பின் சகோதரர். மாபுஸ்கான் வந்து ஆங்கில கம்பெனியின் தலைமையிலான கர்னல் ஹெரானை அழைத்து கொண்டு போகிறாரு. எதுக்கு போகிறேன்னா பகுதியை திருநெல்வேலி பகுதிக்கு போகிறாரு. இந்த மாபுஸ்கான் போகிறாரு. இந்த மாபுஸ்கான் வந்து போனதுக்கப்புறம் மதுரையை வந்து சீக்கிரமாக வந்து அவர் கைப்பற்றாரு. மாபுஸ்கான் வந்து மதுரையை கைப்பற்றாரு. இந்த கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து புலித்தேவர் வந்து அடக்கணும் என்றாங்க. அதனால் வந்து கர்னல் ஹெரான் வந்து அனுப்புகிறாங்க. புலித்தேவர் அடிக்கிட்டு கர்னல் ஹெரானை அனுப்புகிறாங்க. இந்த புலித்தேவர் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் வந்து இந்த பாளையக்காரில் மேற்கு பகுதியில் வந்து புலித்தேவர் வந்து மிகுந்த செல்வாக்கு உள்ளது. ரொம்ப பலம் வாய்ந்தவர் புலித்தேவர். மேற்கு பகுதியில் தான் இந்த புலித்தேவர் இருப்பார். கிழக்கு பகுதி மேற்கு பகுதி பார்த்தோம். மேற்கு பகுதியில் தான் புலித்தேவர் இருப்பார். செல்வாக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. கர்னல் ஹெரானால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன் ஒன்றும் பண்ண முடியலன்னா பீரங்கிகள் தேவையில் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. துணைக்கலை பொருட்கள், படைவீரர்களோட ஊதியம் கொடுக்கணும், படைவீரர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கணும். இந்த காரணங்களால் வந்து கர்னல் ஹெரான் வந்து திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு வந்து போகிறாரு. திரும்ப போகிறாரு. கர்னல் ஹெரான் வந்து போகிறாரு. கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப வந்து கர்னல் ஹெரான் வந்து கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டு வந்து பணி நீக்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஹெரான் வந்து புலித்தேவர் வந்து ஒன்றும் பண்ண முடியல. புலித்தேவர் வந்து செல்வாக்கு பலம் அதிகமாகனால அவர் ஒன்றும் பண்ண முடியலனால இந்த கம்பெனி வந்து ஹெரானை வந்து திரும்ப கூப்பிட்டு அழைச்சி கொண்டு பணி நீக்கம் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு நட்பு கூட்டணி. புலித்தேவர் பார்த்திங்கன்னா அந்த கூட்டமைப்பு எப்படி நட்பு கூட்டணின்னு பார்க்கலாம். நட்பு கூட்டணியாக இருந்தது பார்க்கலாம். நவாப் சந்தா சாஹிபோட முகவர்களாக செயல்பட்டு வந்த இதோட முகவர்கள் யாருன்னா மியானா, முடிமையா, மூன்று பேர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மியானா, முடிமையா, நஃபிகான், கட்டாக் இந்த 3 பத்தானி அதிகாரிகள் வந்து மதுரை, திருநெல்வேலி பகுதிக்கு பொறுப்பாக இருந்தாங்க. 2 பகுதிக்கு பொறுப்பாக இருந்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவர்கள் வந்து ஆற்காட்டு நவாப்பான முகமதுகளுக்கு எதிராக இருந்தாங்க இவங்க 3 பேரும். ஆனால் வந்து மேற்கு பாளையக்காரர்கள் பார்த்தோம் புலித்தேவர் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. இந்த 3 பேரும் வந்து மேற்கு பாளையத்துக்கு ஆதரவாக இருந்த 3 பேர் ஆதரவாக இருந்தாங்க. புலித்தேவரோடு நெருக்கமான நட்புறவு ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். புலித்தேவரோடு நெருக்கமான நட்புறவு இருந்துச்சு. அவங்க 3 முகவர்களுக்கு புலித்தேவரோடு நெருக்கமான நட்புறவு இருந்தாங்க. புலித்தேவர் வந்து என்ன பண்ணார், ஆங்கிலேயருக்கு எதிராக தானே சதி பண்ணார். ஆங்கிலேயருக்கு எதிராக போயிட்டார் புலித்தேவர். ஆனால் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க புலித்தேவருக்கு. இவங்க வந்து என்ன பண்ண பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தினர். சிவகிரி பாளையர்கள் நீங்களா பிற மறவர் பாளையர்கள் யாரெல்லாம ஆதரித்தாங்க. புலித்தேவருக்கு வந்து சிவகிரி பாளையர்கள் நீங்களா மற்ற மறவர் பாளையர்களும் புலித்தேவர் வந்து ஆதரித்தாங்க. நெக்ஸ்ட் எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. இந்த இந்த புலித்தேவரோட பார்த்திங்கன்னா எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி இந்த கூட்டமைப்பில் வந்து
அவங்க வந்து இணையில விலகிட்டாங்க. எட்டயபுரமும் பாஞ்சாலம் கொஞ்சம் விலகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆங்கிலேயருக்கு யார் சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்கள். ராமநாதபுரம் புதுக்கோட்டை மன்னர்கள்லாம் ஆங்கிலேயருக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க. புலிதேவர் வந்து நெக்ஸ்ட்டு மைசூரில் ஹைதர் அலி இருக்கார். அவர் ரொம்ப பலம் வாய்ந்தவர். அவங்களோட ஆதரவையும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவையும் வந்து கிடைக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு. மைசூரோட ஹைதர் அலியோட ஆதரவும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவையும் வந்து பெற முயன்றார் புலித்தேவர். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த மராத்தி என்ன பண்ணாங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கடுமையான மோதலை வந்து ஹைதர் அலியோடு என்னது இப்போ ஏற்கனவே வந்து ஹைதர் அலிக்கும் மராத்தியருக்கும் கடுமையான போர் ஏற்பட்டதுனால இந்த ஹைதர் அலி வந்து புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணலை. ஹைதர் அலி புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போச்சு சொல்கிறாங்க. உதவிகள் விலை களக்காடு போர், புலித்தேவரோட களக்காடு போர் பார்க்கலாம். புலித்தேவருக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நவாப் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஏற்படுது இந்த களக்காடு போர். நவாப் கூடுதல் படைகளை மாப்பூஸ்கானுக்கு திருப்பி அனுப்பி கிழக்கிந்திய கம்பெனியோட 1000 சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். கிழக்கிந்திய கம்பெனியோட 1000 சிப்பாய்கள் நவாப்பால் யார் நவாப் பார்த்தோம் நம்ம வந்து ஆர்கா நவாப் சகோதரர் ஆர்கா நவாப் அவங்க வந்து மாப்பூஸ்கானுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னென்னா 600 மேற்பட்ட படைகளை வந்து அனுப்புகிறாங்க. மொத்தம் 1500 படைகளை அனுப்புகிறாங்க. மாப்பூஸ்கான் வந்து வாங்குறாரு. 1500 படைகளை மாப்பூஸ்கான் வாங்குறாரு. நெக்ஸ்ட் வந்து அவருக்கு வந்து இந்த மாப்பூஸ்கானுக்கு வந்து கர்நாடக பகுதியில் வந்து குதிரைப்படையும் காலாட்படையும் ஆதரவு வந்துச்சு. கர்நாடக பகுதியும் குதிரைப்படையும் ஆதரவு வந்துச்சு. 1600 இது ப்ளஸ் குதிரைப்படையும் காலாட்படையும் ஆதரவு வந்துச்சு மாப்பூஸ்கானுக்கு. மாப்பூஸ்கான் வந்து களக்காடு பகுதிக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவர் களக்காடு போகிறதுனா களக்காடு இடத்துல வந்து போர் நடந்துச்சு மாப்பூஸ்கானுக்கும் புலித்தேவருக்கும். களக்காடு பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து திருவாதங்கூரை சேர்ந்த 2000 வீரர்கள் வந்து புலித்தேவர் படையோடு இணைகிறாங்க. ஆக்சுவலி வந்து புலித்தேவர் படைகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களோட வந்து திருவாதங்கூரை சேர்ந்த 2000 வீரர்கள் வந்து இணைகிறாங்க. இப்போ ரொம்ப பலம் வாய்ந்த மாறாரு புலித்தேவர். மாப்பூஸ்கானுக்கு 1500, இவங்க வந்து 2000 அதிகமான படைகள் வந்து இருக்கிறாங்க புலித்தேவருக்கு. அதனால் வந்து மாப்பூஸ்கான் ஒன்றும் பண்ண முடியல. இந்த களக்காடில் போரில் யார் வென்றாங்கன்னா புலித்தேவர் வந்து வென்றார். மாப்பூஸ்கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. களக்காடு போரில் யார் வென்றானா புலித்தேவர் தான் வெற்றி பெற்றார். நெக்ஸ்ட் வந்து யூசப் கான் புலித்தேவன். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மாப்பூஸ்கான் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யூசப் கான் வராரு. யூசப் கானும் புலித்தேவரும். புலித்தேவர் தலைமையில் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு. இது என்னென்னா இது வந்து ஈஸியாக வந்து ஆங்கிலேயர் வந்து நேரடியாக தலையிடுறதுக்கு வாய்ப்பாக இருந்துச்சுங்கிறாங்க. இந்த களக்காடு போர் தான். களக்காடு போருக்கு அப்புறம் ஆங்கிலேயர் வந்து டேரெக்டாக வந்து புலித்தேவரோடு சண்டையிடுறதுக்கு வாய்ப்பாக அமைச்சதுன்னு சொல்கிறாங்க. திருவாதங்கூர் மன்னர் தானே ஆதரித்தாங்க புலித்தேவருக்கு. 2000 வீரர்கள் வந்து கொடுத்தாங்கல்ல. திருவாதங்கூர் மன்னர் வந்து 2000 வீரர்கள் வந்து கொடுக்குறாங்க புலித்தேவருக்கு. இந்த திருவாதங்கூர் மன்னரோட ஆதரவோடு 1756 to 1763 வரையிலான காலத்தில் வந்து புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஊர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப்பின் அது இங்கே இப்போ என்னென்னா சொல்கிறாங்கன்னா திருவாதங்கூர் மன்னர் வந்து 1956 63 வரை வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. திருநெல்வேலி பாளையக்காரர்கள் நவாப்பை எதிர்ப்பது தான் முழு நோக்கம். அவருடைய முழு நோக்கமே பார்த்தீங்கன்னா நவாப்பை எதிர்க்கிறது தான் முழு நோக்கமாக இருந்துச்சு. யூசுப் கான் இப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு மாப்பூஸ்கான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா யூசுப் கான். யாருன்னா கம்பெனியால் அனுப்பப்பட்ட யூசுப் கான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது கான் சாஹிப்பு. இது வந்து கான் சாஹிப் மருதநாயகம் சொல்கிறாங்க. யூசுப் கானுக்கு கான் சாஹிப் மருதநாயகம் 2 பேருக்கு. இது வந்து திருச்சியிலிருந்து தான் எதிர்பார்த்த இது வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலேருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் வெடிப்பொருட்கள் இதெல்லாம் வந்து புழுதியிலேருந்து தாக்குதல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆயுதமாக்கலன்னு சொல்கிறாங்க. ஆயுதமாக்கலை இது அது தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க தாக்குதல் தொடுக்க. பிரெஞ்சு படைகளோடு ஒரு புறம், ஹைதர் அலி மராத்தியரோடு ஒரு மறுபுறம். ஹைதர் அலி மராத்தியர்
இப்போ ஆங்கிலேயர் என்ன பண்ணால் பிரெஞ்சு படைகளோட ஒரு புறம். இப்போ வந்து ஆங்கிலேயரும் பிரெஞ்சு படை வந்து எதிரி, ஓகேவா? அப்போ ஆங்கிலேயரும் பிரெஞ்சு படையும் தான் எதிரி. ஆங்கிலேயருக்கு வந்து பிரெஞ்சு படை எதிரி, புலித்தேவரும் எதிரி. இப்போ ஆங்கிலேயர் வந்து பிரெஞ்சு படைகளோடு மராத்திய ஹைதரோடு எதிராக ஈடுபட்டிருந்தாங்க. இப்போ வந்து எதிராக இருந்தாங்க. பீரங்கி படைகள் வந்து செப்டம்பர் 1760 தான் வந்து சேர்ந்துச்சு. சும்மா இல்லை, லேட்டாக வந்துச்சு. பீரங்கி படைகள் வந்து ஆங்கிலேயருக்கு வந்து லேட்டாக வந்துச்சுங்கிறாங்க. 1760 வந்து 60 வந்துச்சுங்கிறாங்க. யூசப் கான் வந்து நெற்கடை செயல் வந்து முற்றுகிட்டார். அதுக்கப்புறம் தாக்குதல் நடந்துச்சு. 2 மாதங்கள் நீடிச்சது. நெற்கட்டு சேவலில் தாக்குதல் வந்து 2 மாதங்கள் நீடித்தது. 1961 மே 16 தான் 3 முக்கிய கோட்டைகள் வந்து என்ன, புலித்தேவர் 3 முக்கிய கோட்டைகள் எதுனா நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். 3 முக்கிய கோட்டைகள் வந்து யூசப் கான் கட்டுப்பாடில் வந்துச்சு. பார்த்திங்கன்னா யூசப் கான் கட்டுப்பாடில் வந்துச்சு. ஏன்னா பீரங்கி படைகளாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால வந்து ஈஸியாக வந்து யூசப் கான் வந்து 3 கோட்டைகள் வந்து கைப்பற்றாரு. இதுக்கிடையில் வந்து பாண்டிச்சேரி கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பாண்டிச்சேரி கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து இப்போ வந்து பாண்டிச்சேரி கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களோட முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைச்சிருந்தாங்க. பிரெஞ்சுக்கார உதவி வந்து கிடைக்காம போனுச்சுக்கிறாங்க. பிரெஞ்சுக்கார உதவியும் கிடைக்காது என்றிருந்த பாளையக்காரர்கள் ஒற்றுமை. இப்போ வந்து பாளையக்காரர்கள் வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து உதவி வந்து கிடைக்கலங்கிறாங்க. உதவி கிடைக்கிறதுனால ஒற்றுமை வந்து உடைந்து போனது. பிரெஞ்சுக்காரர்களும் பாளையக்காரர்களுக்கும் வந்து ஒற்றுமை வந்து உடைந்து போனுச்சுக்கிறாங்க. இதையடுத்து வந்து திருவாதங்கூர், சேத்தூர், ஊத்துமலை ஊருக்கு வந்து திருவாதங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இந்த பகுதிகளாம் எதிரணிக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணான்னா யூசுப் என்ன பண்ணுறான்னா கம்பெனி நிர்வாகத்துக்கு வந்து முறையான வந்து தகவல் அளிக்காமல் யூசுப் வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து தகவல் அளிக்காமல் என்ன பண்ணுறாருன்னா பாளையக்காரரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. யூசுப் கான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. இதனால் அவங்களுக்கு பிடிக்கல. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து யூசுப் கானை பிடிக்கல. திரும்ப வந்து அவரை கூப்பிட்டு அழைச்சி நம்பிக்கை துரோக குற்றம் சாட்டப்படுறாங்க. நீ வந்து என்கிட்ட வந்து பர்மிஷனே நீ வாங்காமல் நீ அவட்டையே வந்து இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு நம்பிக்கை துரோகம் குற்றச்சாட்டம் சாட்டப்பட்டு யூசுப் கான் வந்து 1964 தூக்கிலிடப்படுறாரு, செத்து போகிறாரு. யார் பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1964 தூக்கிலிடப்படுறாங்க. யூசுப் கானம் மாபூஸ் கான் வருவார். நெக்ஸ்ட் வந்து யூசுப் கான் வருவாங்க. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் முக்கிய இம்பார்ட்டன்ட் பர்சன். புலித்தேவரை தாக்கின 2 பேர் யாருன்னு கேட்டால் மாபூஸ் கான், நெக்ஸ்ட்டு யூசுப் கான். 2 பேர் வந்து ரொம்ப கடுமையாக தாக்குனாங்க புலித்தேவரின் வீழ்ச்சி பார்த்திங்கன்னா கான் சாஹிப் வந்து காலமானதை கொடுத்து கான் சாஹிப் பார்த்தோம். யூசுப் கான் பார்த்தோம். கான் சாஹிப் யார்? யூசுப் கான். 2 பேருக்கு அவருக்கு அவர் வந்து காலமானதை தொடர்ந்து புலித்தேவர் வந்து திரும்ப வந்தார். திரும்ப வந்து 1964 வந்து நெற்கட்டு சேவலை கைப்பற்றார். ஆல்ரெடி யூசுப் கான் வந்து நெற்கட்டு சேவலை கைப்பற்றினார். 3 முக்கிய கொடையை கைப்பற்றாரா. திரும்ப கான் சாஹிப் செத்ததுக்கப்புறம் யூசுப் கான் செத்ததுக்கப்புறம் வந்து புலித்தேவர் வந்து 1964 வந்து நெற்கட்டு சேவலை வந்து கைப்பற்றார். அப்புறம் 1967 வந்து என்ன பண்ணுறாருன்னா யூசுப் கான் வந்து கேப்டன் ஹெம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்படுறாரு. சும்மா இல்லை, அவர் வந்து கேப்டன் ஹெம்பல், நெக்ஸ்ட் வந்து மாபூஸ் கான், யூசுப் கான், நெக்ஸ்ட் கேப்டன் ஹெம்பல் வராரு. அவரால் தோற்கடிக்கப்படுகிறார். புலித்தேவர் தப்பிச்சென்றார். புலித்தேவர் தப்பிச்சென்று அதுக்கப்புறம் நாடியிலேருந்து காலமானார். ஒன்றுமே இல்லை, அவர் தோத்துட்டார், நாடி இழந்துட்டார், காலமானார். நெக்ஸ்ட் வேலுநாச்சியார் வருவாங்க. வேலுநாச்சியார் வந்து 1930 1996 ரொம்ப இம்பார்ட்டன்ட். புலித்தேவரும் வேலுநாச்சியார் கட்டபொம்மன் இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். வாட்ச் பண்ணது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க யாருன்னா ராமநாதபுரத்தின் அரசர் செல்லமுத்து சேதுபதி பிறந்த மகள் தான் வேலுநாச்சியார். இவங்க வந்து 1730 ஒரே பெண் தான். செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண் தான் வேலுநாச்சியார். இவங்க வந்து 1730 வந்து பிறக்கிறாங்க. மன்னருக்கு செல்லமுத்து சேதுபதிக்கு ஆண் வாரிசு இல்லை. செல்லமுத்து சேதுபதிக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வளரி சிலம்பம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்னு. ஒரு போருக்கு தேவை, ஒரு ஆட்சிக்கு தேவை, அரசருக்கு தேவை. இதெல்லாம் வளரி சிலம்பம் இதெல்லாம் வந்து கட்டுறாங்க. குதிரை ஏற்றம் இவங்களாம் வந்து கட்டுறாங்க, முறைப்படி கட்டுறாங்க. வளரி சிலம்பம், இந்த தற்காப்பு கலைகளை கட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு போர்க்கருவிகளை எப்படி கையாளணும், அதுக்கு எப்படி பயிற்சி அளிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்படுறாங்க. வேலுநாச்சியார் வந்து
இது வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளையும் வல்லமை பெற்றதாக இருந்திருக்கிறாங்க வேலுநாச்சியார். ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளை வல்லமை பெற்றதாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் குதிரை ஏற்றத்தில் திறமையானவங்க இருந்தாங்க. வில்வித்தை இதெல்லாம் வந்து அரசருக்கு தேவையான ஒரு வில்வித்தை. அரசுக்கு தேவையான இதெல்லாம் கற்றுக்குறாங்க. வில்வித்தையும் குதிரை ஏற்றத்தையும் கற்றுக்குறாங்க வேலுநாச்சியார். 16 வயதில் வந்து வேலுநாச்சியார் வந்து சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து மணந்து அவங்களுக்கு வந்து வெள்ளச்சி நாச்சியார் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1972 முக்கியம் யாருன்னா 1972 லெப்டினன்ட் யாருன்னா ஆர்காட் நவாப் பண்ண லெப்டினன்ட் வந்து கர்னல் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளை இணைந்து இப்போ வந்து இணைகிறாங்க. யாருன்னா ஆர்காட் நவாப், லெப்டினன்ட்டு, கர்னல் பான்ஜோர் மூணு பேர் இணைகிறாங்க. யாருன்னா ஆங்கில கிழக்கு கம்பெனி 3 பேரும் இணைஞ்சு காளையார் கோயில். இந்த காளையார் கோயில் யார் இருக்காருன்னா முத்துவடுகநாதர் இருக்கார். முத்துவடுகநாதரை வந்து அரண்மனை வந்து எதிர்க்கிறாங்க. இவங்களாம் எதிர்க்கிறாங்க. முத்துவடுகநாதர் அரண்மனை வந்து எதிர்க்கும் போது அந்த போரில் வந்து முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்படுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளச்சி நாச்சியோட வந்து தப்பிச்சு போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா வேலுநாச்சியார் வந்து கோபால நாயக்கர் பாதுகாப்பில் வந்து திண்டுக்கலுக்கு போகிறாங்க. திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் வந்து போகிறாங்க. யாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் வேலுநாச்சியார் வந்து 8 ஆண்டுகள் வந்து அங்கே வசிக்கிறாங்க. விருப்பாட்சியில் வந்து 8 ஆண்டுகள் வந்து வசிக்கிறாங்க. மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா 8 ஆண்டுகள் வந்து சும்மா இல்லை. அவர் வந்து இந்த திண்டுக்கல் வந்து சும்மா இல்லாமல் அந்த 8 ஆண்டுகள் வந்து ஒரு படைப்பிரிவு வந்து உருவாக்குறாங்க வேலுநாச்சியார் வந்து. நெக்ஸ்ட் வந்து கோபால நாயக்கர் மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியோடு கூட்டணி இருப்பார்கள். கோபால நாயக்கர் மட்டும் இல்லாமல் ஹைதர் அலியோடு வந்து கூட்டணி ஏற்படுத்தி கொண்டாங்க. வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஹைதர் அலிக்கு இப்போ வந்து ரொம்ப முக்கியம் ஹைதர் அலி பாருங்கள். வேலுநாச்சியார் சார்பில் வந்து ஹைதர் அலிக்கு தளவாய்